அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, பாலம் பாபு அப்படிங்கிற சேனல் மூலம் யூடியூபர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே சீரியஸாகவே கருத்து சொல்லிகிட்ருக்கீங்க. நகைச்சுவையாக ஏதாவது ஒரு கருத்து சொன்னீங்கன்னா தானே நம்ம உங்கள் வியூவர்ஸுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு என் மனைவி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு கருத்து இது உங்களுக்கு முன்னமே கூட தெரிஞ்சிருக்கும். ஒருவருடைய புறத்தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாதுங்கிறத கருத்து. அது என்னென்னா, அமெரிக்காவில் உலக பூனைகளுடைய குத்துச்சண்டை நடக்குது. படுத்த 6 வாரத்துக்கிடையே அந்த குத்துச்சண்டை ரிங்கில் கடந்த 2-3 வருஷமாக சாம்பியனாக இருக்கிற அமெரிக்கா பூனை வந்து நிற்கிது. இங்கிலாந்து, கனடா, ரஷ்யா முதலிய அந்த நாடுகளில் இருந்தெல்லாம் நல்ல புஷ்டியான பூனைகள்லாம் வருது. இந்த அமெரிக்கா சாம்பியன்கிட்ட நாக் அவுட் ஆகி எல்லாமே தோற்று வெளியேறுது. இந்த அமெரிக்கா பூனை வெற்றி கழிப்பில் யாராவது என்னை ஜெயிக்கிறதுக்கு இருக்கீங்களான்னு கொக்கரிக்குது. அந்த நேரத்தில் அடுத்த கண்டஸ்டண்ட்டு சோமாலியாவிலேருந்து ஒரு பூனை இப்போ போட்டியில் கலந்துக்குதுன்னு சொல்கிறாங்க. அது அங்கேருந்து ஒரு துணியை போத்திட்டு வரும்போது இந்த மற்ற பூனைகள், ஆடியன்ஸு, இந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த சாம்பியன் பூனை எல்லாமே நக்கல் பண்ணிட்டு சிரிக்குதுங்க. என்னடா இது வந்து தோத்துட்டு உசிரை விட்டுட்டு போக போகுதுன்னு விட கமெண்ட் பண்ணுறாங்க. சோமாலியா பூனை ரிங்கில் ஏறின உடனே போட்டி நடுவர் அந்த கையை ஆட்டி போட்டியை தொடங்கினோடனே ஒரே அடியில் அந்த அமெரிக்கா பூனை கீழே விழுந்தது தான், எந்திரிக்கவே இல்லை. உடனே நடுவர் வந்து சோமாலியா பூனை ஜெயிச்சதை அறிவிச்சிடுறாரு. அந்த கோப்பைகளோ பரிசுகளை எல்லாம் வாங்கிட்டேன்னா இது சோமாலியா பூனை தன்னோட அறைக்கு ஓய்வெடுக்க போயிடுது. ஒரு 2-3 மணி நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்ச அமெரிக்கா பூனை அதனால் தாங்க முடியல, ஜீரணிக்கவே முடியல. எப்படி இது இப்படி ஒரு பரிதாபமான நிலையில் இருந்த பூனை என்னை இப்படி அடிச்சுது, இதனுடைய குருநாதர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நேராக அந்த சோமாலியா பூனை தங்கியிருந்த அந்த ரூமுக்கு முன்னாடி போய் நின்று கதவை தட்டி வெளியில் சோமாலியா பூனை வந்தோடனே, ஐயா என்னையா யாரையா உங்கள் குரு இப்படி ஒரே அடியில் என்னைய நாக் அவுட் பண்ணிட்டீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, உன்னை யார் நீங்கள் எல்லாம் என் ரூமு பக்கம் வர சொன்னது அது சத்தம் போடுது. ஐயா இல்லைங்க, நீங்கள் உங்கள் குருநாதர் யாருன்னு சொல்லுங்கள், நான் போயிடுறேன். அதெல்லாம் சொல்ல முடியாதப்பா, அதெல்லாம் சொன்னால் எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது அப்படிங்குது. எனக்கு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க, நீங்கள் யாருன்னு மட்டும் சொல்லுங்கள், குருநாதர் யார் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலைன்னா நான் போக மாட்டேன், இங்கேயே உங்கள் ரூமுக்கு முன்னாடியே உண்ணாவிரதம் இருந்து நான் செத்துடுவேன் மிரட்டுது. என்னடா இது பெரிய ரோதனையாக போச்சு இந்த பூனையோட அப்படின்ட்டு, நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னா நான் வா சொல்கிறவா அப்படின்னோடனே, சொல்ல மாட்டேங்க சொல்லுங்க அப்படின்னு பக்கத்தில் வந்து, டேய் நான் பூனையே இல்லைடா, புலிடா. எங்கள் சோமாலியா இருக்கிற பஞ்சத்தில் சரியாக சாப்பிடாமல் இப்படி இழைச்சி போயிட்டேன். ஆனால் ஒன்று, நீ ஒரு புலிகொட்டை அடி வாங்கினேன்னு சந்தோஷத்தில் நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே அமெரிக்கா போனால் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஆக நண்பர்களே, இது ஒரு நகைச்சுவைக்கான ஒரு கருத்து தான். முன்பே சொன்னது போல் புறத்தோற்றத்தை வைத்து ஒருவருடைய குணநலன்களை நாம் கணக்கிட்டு கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டது. மீண்டும் சந்திப்போம். நன்றிகளும் வணக்கங்களும்.